வெல்கம் பேக் டு ராஜேஷ் வீலாக். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் 52 ப்ரிடிக்ஷன்ஸ். இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையில வந்து இன்னைக்கு ஒரு பெரிய நாக் அவுட் மேட்ச் நடக்க போகுது. அது ஈடன் கார்டன் கொல்கத்தால இன்னைக்கு இந்திய நேரப்படி 7 மணிக்கு சாயந்தரம் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சாலும் அவங்க அரையிறுதிக்கு குவாலிஃபைட் ஆவாங்க. ஜெயிக்காத பட்சத்துல அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட் வெளியே போறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கான வெற்றியாளர் யார்? இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஏகா பொறுத்தம் இந்த கொல்கத்தா ஈடன் கார்டன் கிரவுண்ட்ல. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு பெரிய ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னா 1983. அதுக்கப்புறமேட்டு இது வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல இந்தியா எகேன்ஸ்டா வின் பண்ணதே கிடையாது. அதுதான் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். பிளஸ் இன்னைக்கு இந்தியா வந்து சேஸ் பண்ணும் பட்சத்துல அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸை எப்படிலாம் வந்து விக்கெட் எடுக்க போறாங்க. ஏன்னா வந்து இந்தியாவோட பெரிய பாடமே என்னன்னா ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ண போறாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸோட பிக் ஹிட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிட்மேயர், ரோமன் தவல், ருத்தர்ஃபோர்ட். ஸோ இவங்களாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட பவுலிங்கை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்க இந்த சீரீஸ்ல எல்லாருமே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டரா இருக்காங்க. இந்திய மேட்சா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல கன்சிஸ்டா பிளே கிடையாது. பட் இருந்தாலுமே எல்லா மேட்ச்லயுமே நல்லா விளையாண்டுட்டு வராங்க. யாராச்சும் ஒரு ஒருத்தர் வந்து அந்த மேட்ச் ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல இந்தியாவை காட்டிலும் ஒரு 3 சிக்ஸர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ அவங்க 63 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்தியாவும் செலக்ட் கிடையாது, 63 அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரன் மழை பொழிய போதா இல்ல ஒன் சைடு மேட்சா போக போதாங்கிறது இன்னைக்கு ஈவினிங் பொறுத்ததான் தெரியும். ஸோ வெஸ்ட் இண்டீஸோட MVP பிளேயர்ஸ் பார்த்தலாம். டாப் 7ல கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 8 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. பிளஸ் ஸ்பின்னர்ஸ். ஏன்னா வந்து குடேஸ் மோட்டியா இருக்கட்டும், மேத்யூ ஃபோல்டா இருக்கட்டும், ஹுசைனா இருக்கட்டும், இவங்களாம் வந்துட்டு இந்த டீமோட மிக முக்கியமான மெயின் பவுலர்ஸ், அதாவது ஸ்பின்னர்ஸ். ஸோ இவங்களோட ஸ்பின்ஸை எந்த அளவுக்கு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்த முக்கியமான மேட்சா இருக்கும். ஹிட்மே சொல்லவே தேவையில்ல. ஹிட்மே, ஜேசன் ஹோல்டர், ருத்தர்ஃபோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கண்ட்ரீஸ்ல IPL இருக்கட்டும், இந்தியன் டூர்னமெண்டா இருக்கட்டும், நிறைய மேட்ச் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு பழகி போன கிரவுண்டு தான் இது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரோமன் தவலும், ருத்தர்ஃபோர்டும், ஜேசன் ஹோல்டரும், ஹிட்மேயரும் இதுதான் வந்து பிளே ஆர்டர். இவங்களாம் வந்து எந்த அளவுக்கு இன்னும் ஹார்ட் ஹிட்டிங் பண்ண போறாங்க. ஸோ அவங்க டீமுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் சேர்க்க போறாங்க அதை பொறுத்து தான் மேட்சோட இது முடிய போகுது. இந்த வென்யூ வந்து ஆல்ரெடி சொன்னதுதான், இது வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், வெஸ்ட் இண்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா வந்துட்டு ஸ்பின்னர்ஸ். ஸோ நம்மளோட சுழற்சியில வந்து வருண் சக்கரவர்த்தியோ அல்லது இன்னைக்கு வந்து குல்தீப் யாதவ் உள்ள வரும் பட்சத்துல அவர்கிட்டயோ அல்லது அக்ஷர் பட்டேலோ, இந்த 3 பேர்த்துல வந்து விக்கெட்ஸ் உள்ளதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவோட இந்த T20 சீரீஸ்ல MVP பிளேயர்ஸ் பார்த்துடலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டியான பிளேயர்ஸ் இல்லைங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்னோம். அதேதான் இங்கேயும் சொல்றோம். அதனாலதான் வந்து டாப் ஆர்ல வந்து யாருமே வந்து இன்னைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வரல. ஸோ ஆனா வந்து டாப் 7ல வந்து 9 பேர் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கம்பேர் பண்ணப்போ ஒரு பேர் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க. அது வேற யாரும் நம்ம சஞ்சு சாம்சன் தான். அது வந்து அவருக்கு லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஸ்டார்டிங் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அவர் வரைக்கும் பட்சத்துல அவரு வந்து இன்னைக்கு ஒரு 30+ அடிக்கணும். அடிச்சாலும் மட்டுமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு சரியான ஸ்கோர்ஸ் வந்து சேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இசான் கிசானும் அபிஷேக் சர்மாவும் இன்னைக்கு நல்லா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா வந்து மினிமம் 4 விக்கெட் தான் விடுவாங்க. 4 விக்கெட்ல வந்து மேட்சஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி ஜிம்பாப்வேக்கு எகேன்ஸ்டா வந்துட்டு டாஸை வந்து வின் பண்ணிட்டு அவங்க பவுலிங் சூஸ் பண்ணாலும் அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்துட்டு இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி இந்தியா தான் வந்து பவுலிங் போட போறாங்க. ஸோ இந்தியாவோட பவுலிங்ஸ்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து டார்கெட் செட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து பவுலிங் போட போறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்வெட் போயிடலாம். ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த 2 டீமுமே ICC டோர்னமெண்ட்ல T20ல வந்து 30 மேட்ச் விட்டுருக்காங்க. 30ல வந்து இந்தியா தான் வந்து 19 மேட்ச், வெஸ்ட் இண்டீஸ் 10 மேட்ச் தான். ஒரு மேட்ச் வந்து நடக்கல. எதுவா இருந்தாலுமே வெஸ்ட் இண்டீஸ் தான் இந்த வேர்ல்டு கப்புங்கிற ஒரு சீரீஸ் வந்தாவே வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து லீட்ல இருக்காங்க. இதுவரைக்கும் இருக்க வேர்ல்டு கப் எல்லா மேட்ச்லயுமே வந்து இந்தியாட்ட வந்து வெஸ்ட் இண்டீஸ் 3 டைம் ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இது வரைக்கும் இந்தியா ஒரே ஒரு டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் எகென்ஸ்டா நாக் அவுட் மேட்சும் சரி டோர்னமெண்ட் சரி ஜெயிச்சிருக்காங்க. என்னதான் 7th பொசிஷன்ல இருந்தாலுமே இன்னைக்கு வந்து பலம் வாய்ந்த அணியா வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸை கருதுவோம். ஏன்னா நம்மளோட பவுலிங் ஆர்டும் சரி பேட்டிங் ஆர்டும் சரி ஒழுங்கா விளையாடாம இந்த சீரீஸ் எப்படியோ கடந்து வந்துட்டோம். இருந்தாலும் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போடும் பட்சத்துல இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஸ்பின்னர்ஸ் பிளஸ்
பவுலிங் ஆர்டரும் சரி ஃபீல்டிங் சரி நல்லா பண்ணும் பட்சத்துல இந்த கிரவுண்ட்ல வந்து இந்தியா விஜயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குடிவேஸ் போட்டி இன்னைக்கு வந்து MVP பிளேயரா இருப்பாரு வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல. அப்புறம் சமாரா ஜோசப் வந்து அடி வாங்குவார்னு நினைக்கிறேன். பிளஸ் பிராண்ட் கிங், இவரு பிராண்டன் கிங் வந்து நல்ல ஒரு உடல் தகுதியோட இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இவர் எப்படி வந்து ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், சப்போஸ் ஹர்ஷ்தீப் சிங் போல நம்மளோட முகமது சிராஜ் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். அவர் வந்தாருன்னா கண்டிப்பா வந்து மேட்சஸ்ல கொஞ்சம் டேர்னிங் இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே தேவைப்படுகிற குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு நம்மளோட சீனியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் தான் தேவைப்படும். ஸோ பார்க்கலாம். இன்னைக்கான பிச் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் பிச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியா ஜெயிக்கும் பட்சத்துல செகண்ட் குவாலிஃபயர்ல வந்து இங்கிலாந்து கூட வந்து 5ஆம் தேதி வந்து வான்கேடேட்ல மோதுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாண்டும் வந்து கொழும்புல அல்லது கொல்கத்தால மோதுவாங்க. மோஸ்ட்லி வந்து கொழும்பா தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு டீமும் நடத்துற மேட்ச் இது, ரெண்டு நாடும் நடத்துற மேட்ச் இது. ஸோ அதனால ரெவென்யூ ஷேர்ஸ் பேஸ் பண்ணி ஆடியன்ஸோட ஹோம் கண்டிஷன்ஸ் வந்து கொழும்புல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செமிஃபைனல். ஆனா வந்து ஃபைனல் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான், அது பிக்ஸ் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியா வர்றதும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்கிலாந்துல வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சும் வந்து ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ் தான் விளையாண்டு வராங்க. ஸோ அவங்க வந்து வான்கடைக்கு வரப்ப வான்கடை கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எடுபடாது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்தியா வந்து இங்கிலாண்டை ஈஸியா வந்து தோக்கடிச்சிருவாங்க. மறுபடியும் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா மேட்ச் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல பார்க்கலாம். என்னோட ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூஸ் ஒழிச்சிருக்கு. பட் ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கு இப்பெல்லாம். ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம்.